ஹை ஃப்ரெண்ட்ஸ், தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும், நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் வான்மதி, வயது 45 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துவில். இவங்க வீர சைவம் ஜங்கம் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க 6ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்களுடைய தொழில்னு பார்த்திங்கன்னா சொந்தமாக ஹோட்டல் வச்சு நடத்திட்டு வராங்க. அவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா திருப்பத்தூரில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலே விவாகரத்து ஆயிடுச்சுங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் ஓரளவு படித்தவராக இருந்தாலும் ஓகே, படிக்கலைனா கூட ஓகே தாங்க. நான் நல்ல குணமானவராக இருக்கணும், காடு கொஞ்சம் இருக்கணும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. சொந்த வீடு மட்டுமாவது வேணும்னு கேட்டிருக்காங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களது இது சொந்தமான ஹோட்டல் தாங்க. இது இல்லாமல் 2-3 கடை வாடகைக்கு விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா கறிக்கடை வேலை பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ மணமகளுடைய அப்பா தன்னோட பொண்ணோட முதல் வாழ்க்கை சரிவர அமையலைங்க. ஸோ இப்போ வரனாவது நல்லபடியாக அமையணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஜாதி எதுவாக இருந்தாலும் ஓகேங்க, தன்னோட பொண்ணை நல்லபடியாக அன்பாக பார்த்துக்கிட்டா மட்டும் போதும், வேறு எங்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லைன்னு இவங்களுடைய அப்பா சொல்லியிருக்காங்க. மேலும் தன்னோட ஃபோட்டோவை கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா மணிமேகலை, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துவில் வீரசைவம் ஜங்கம் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு BCA முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க நெல்லையில் வசிச்சிட்ருக்காங்க. ஸோ திருமணமாகி இவங்களுக்கு ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறமா இவங்களுடைய கணவர் வயர்மேனாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. பட் அவர் அதில் ஆக்சிடெண்ட் ஆகி தவறிட்டே தான் சொல்லியிருக்காங்க. அதனால் இவங்களுக்கு ஒரு பொண்ணு மட்டும்தாங்க, குட்டி பொண்ணுங்க. ஸோ அந்த குழந்தைய வளர்த்திட்டு இவங்க தனிமையில் தான் வசித்ததாகவும், அதுக்கப்புறமா இவங்களுடைய அப்பா அம்மா கூட போய் இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. பட் அவங்களுடைய அண்ணா அண்ணி இவங்களை சேர்த்துக்காதனால இவங்க தனிமையில் தான் இப்போ வசிச்சிட்ருக்காங்க. அம்மா அப்பா அப்பப்போ வந்துட்டு மட்டும் போவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய அம்மா அப்பாவே தன்னோட பொண்ணுக்கு நிரந்தரமான ஒரு பாதுகாப்பான உறவு வேணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ மறுமணம் பண்ணுறாங்க. ஜாதி எதுவாக இருந்தாலும் ஓகேங்க, நல்ல குணமான அன்பான மணமகன் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகளோடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் படிக்கலைனா கூட ஓகே தாங்க, நல்ல குணமானவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச அளவு நெல்லை சுற்று வட்டாரத்துலேயே அதில் வரன்னு எதிர்பார்க்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதுபோன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.